Fill us with your power. Live inside of me. Welcome, Holy Spirit. We are in your presence. Fill me with your power. Live inside of me. You're the living water, never drying fountain. Wonderful Counselor, oh, take complete control. Holy Spirit, you're the living water, God, never drying fountain. Comforter and Counselor, take complete control. Welcome, Holy Spirit. We are with your presence. Fill me with your power. Yes, Lord, I live inside of me. Welcome, Holy Spirit. Yes, be here with your presence. Fill me with your power. Live inside of me. Hallelujah, amen. Hallelujah, amen. Hallelujah, amen. Oh, Holy Spirit, yeah, you take control of God. Hallelujah. Sharanamadiyantanananire. Amen. Hallelujah, amen. Hallelujah, amen. வாரும் தூய ஆவியே, உடைய பிரசனத்தை வா, உங்க வல்லமையா நீராடுகை செய்யும், நீராடுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும். Yes, Lord, you take control of this whole service, oh God. ஆண்டவராகிய கிறிஸ்துவே, நீங்க இந்த ஆராதனை முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. Let your glory be revealed among us. உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில வெளிப்படுகிறதாய் காணப்படட்டும். Let your word be revealed among us, Lord. உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில வெளிப்படுவதாக. Let your word, hallelujah, refresh us, renew us, oh God. உம்முடைய வார்த்தை எங்களை புதுப்பிக்கட்டும், எங்களை புதிய வல்லமைக்குள்ளா அதை கொண்டு செல்லட்டும். As we praise your name, let all the strongholds come down in the name of Jesus. உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிற வேளையில எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பலவானின் கட்டுகள் உடைந்து போவதாக. Amen. Hallelujah. What a wonderful God we worship. எத்தனை அருமையான தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். What a powerful God we worship. எத்தனை வல்லமையுள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். He is the everlasting Father. நீர் நித்தியமாய் உள்ள தகப்பனாய் இருக்கிறீர். Thank you, Lord, for your greatness in our lives. நீர் உம்முடைய மகத்துவத்திற்கு
அதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மகத்துவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். For you're going to do great things in our life. ஏனென்றால் நீங்க எங்களுடைய வாழ்க்கையில பெரிதானவைகளை செய்ய இருக்கிறீர், அதற்காக நன்றி. We give you all glory and honor and praise. எல்லா துதி புகழ் கனம் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். Amen and amen. Amen and amen. Hallelujah. Hallelujah. We are happy today evening. இந்த சாயங்கால வேளையில எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? We're going to praise and worship our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் துதி பாடல்களினாலும் ஆராதனை செய்வதன் நிமித்தமாய் உயர்த்த போகிறோம். Because he is the everlasting Father, he is the Alpha and the Omega. அவர் நித்தியமாய் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். Upon the Lord we will wait, upon the Lord we will wait, upon the Lord. Strength will rise as we wait, upon the Lord we will wait, upon the Lord we will wait, upon the Lord our God. You reign forever, our hope, our strong like eagle. We got to fly high. எப்படி கழுகு சிறகடித்து மேலே பறக்கிறதோ அதே போல எங்களையும் நீங்க
உயரத்திலே உயர்த்தி வைக்க போறீங்க. Hallelujah. Hallelujah. We don't, because our God doesn't rest. He is alive and he is awake 24 hours. அவர் எப்பொழுதும் ஓய்வு எடுக்கிறவரான ஒரு தெய்வம் அல்ல. அவர் எப்பொழுதும் விழித்திருக்கிறவராய் 24 மணி நேரம் அவர் விழித்திருக்கிறவராய் நம்மை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். So he is always working in the background. அவர் நம்முடைய வாழ்க்கையின் பின்புலத்தில் அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is going to bring out a new thing out of us. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய காரியத்தை அவர் வெளியே கொண்டு வர போகிறார். Let's all sing this song, because our God will do great things and the best things for us. இந்த பாடலை இந்த நினைவோட நம்ம பாட போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சிறந்த பெரிய காரியத்தை அவர் வெளியே கொண்டு வர போகிறார். என் கத்த செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஓ, என் கத்த செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஓ, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஓ, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் கனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எங்கள் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எங்கள் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடக்கொள் என்றாரே. ஓ, நான் முடியாதென்ற போது, ஓ, நான் மனம் தளர்ந்த போது, ஓ, கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. தேவனா நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கத்த செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆமென். தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரே? என் தேவனா, என் தேவனா, என் தேவனா, என் தேவனா. ஓ, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம்
செய்ய நினைத்தது அது தடைபடாது. ஓ, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். ஓ, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஓ, என் தேவனா, என் தேவனா, என் தேவனா. நிச்சய நடக்கும், நிச்சய நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஓ, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹalleluya. நிச்சயமாக தேவன் நம்மளை உயர்த்துவதை ஆமென் நிச்சயம் சுற்றியுள்ள ஜனங்கள் பார்ப்பார்கள். The people who surround you will see for truly that you are blessed by God. Hallelujah. உங்களை சுற்றியுள்ள ஜனங்கள் நிச்சயமாக சொல்ல போகிறார்கள் இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. Hallelujah. Let's all rise up and worship. நாம் எழுந்து நின்று ஆராதனைக்காய் ஆயத்தப்படுவோம். When we praise and lift his name high and high, he is ready to bless us. நாம் அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது அவர் நம் மத்தியில் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். Because he is the King of Kings. ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். When you please a king, he will reward you with his treasures. நம் ஒரு ராஜாவை நம்ம வந்து ப்ளீஸ் பண்ணும் பொழுது அவர் வந்து அவரிடத்துல இருக்கிற காரியங்களினால நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். So with your whole heart and whole mind and whole soul, let's all together worship our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு ஆற்றலோடு அவரை துதித்து ஆராதனை செய்வோம். As morning dawns and evening fades, you inspire songs of praise that rise from earth to touch your heart and glorify your name. Your name is a strong and mighty tower. Your name is a shelter like no other. Your name, let the nations sing it louder, 'cause nothing has the power to save but your name. Jesus, in your name we pray. Come and fill our hearts today. Lord, give us strength to live for you and glorify your name. Your name is a strong and mighty tower. Your name is a shelter like no other. Your name, let the nations sing aloud, 'cause nothing has the power to save. Your name is a strong and mighty tower. Your name is a shelter like no other. Your name, let the nations sing aloud, 'cause nothing has the power to save but your name. Morning dawns and evening fades, you inspire songs of praise that rise from earth to touch your heart and glorify your name. Your name is a strong and mighty tower. Your name is a shelter like no other. Your name
praises to your name, oh Lord, for your name is great and greatly to be praised. I sing praises to your name, oh Lord, praises to your name, oh Lord, for your name is great and greatly to be praised. I give glory to your name, oh Lord, glory to your name, oh Lord, for your name is great and greatly to be praised. I sing praises to your name, oh, praises to your name, oh, for your name is great and greatly, oh, for your name is great and greatly to be praised. For your name is great and greatly to be. For your name is great and greatly. Oh, your name is a strong and mighty tower. Your name is a shelter like no other. Your name, let the nations sing it loud, 'cause nothing has the power to save but your name. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை காத்திடுவார், உன்மேல் கிருபையாயிருந்திடுவார், தம் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் தந்திடுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை காத்திடுவார், உன்மேல் கிருபையாயிருந்திடுவார், தம் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் தந்திடுவார். ஆமென், ஆமென், ஆமென். ஓ, ஆமென். அவர் தயவு நம்மே ஆகிய சந்ததிகளுக்கும், என் குடும்பத்தின் மேல், என் பிள்ளைகள் மேல், சந்ததி சந்ததியா அவர் பிரசனம் முன்பாக செல்லும், என் பின்னும் பக்கத்தில் இருக்கும், என்னை சுற்றிலும் எனக்குள்ளும் அவர் என்னோடே, அவர் என்னோடே, காலகிலும் மாலகிலும் என் போக்கிலும் என்
children, may His presence go before you and behind you and beside you, all around you and within you. He's with you, He's with you in the morning, in the evening, in your coming, in your going, in your weeping and rejoicing. He's for you, He's for you, He's for you, He's for you, He's for you. Lord bless your people, oh God. அவர் தயவு என் மேலே 1000 சந்ததிகளுக்கும் என் குடும்பத்தின் மேல். சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? சந்ததி சந்ததியாய் அவர் பிரசன்னம் முன்பாக செல்லும் பின்னும் பக்கத்தில் இருக்கும் என்னை சுற்றிலும் எனக்குள்ளும் அவர் என்னோடே உன் காலையிலும் மாலையிலும் என் போக்கிலும் என் துக்கத்திலும் அவர் பெரிய காரியம் நடக்கணுமே, பெரிய காரியம் வரணுமே. இன்றே இயேசுவே, பெரிய காரியம் நடக்கணுமே, பெரிய காரியம் வரணுமே. Do it for us, oh God. Greater things are yet to come. Greater things are still to be done in the city. Greater things are yet to come. Greater things are still to be done in the city. பெரிய காரியம் நடக்கணுமே. இன்றே பெரிய காரியம் நடக்கணுமே. பெரிய காரியம் வரணுமே.
ஈடு இணையற்ற உங்க பிரசனத்தை நாங்க நேசிக்கிறோம் இயேசுப்பா. பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில நாங்க எதிர்பார்க்கிறோம். We are expecting greater things. Hallelujah. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எங்களுக்கு எப்பொழுதும் உண்டாகட்டும். கரத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற ஒரு விருப்பம் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் இயேசுப்பா. நீ பெரிய தேவன். Hallelujah. நீர் எங்களை உயர்த்தும் போது யாரும் தடை செய்யவே முடியாது. Hallelujah. நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கும் போது யாரும் அதை குறுக்கவே நிற்க முடியாது. தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் உயர்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஹல்லேலூயா. Thank you. இனி வரும் நாட்கள் இப்படி தெய்வீக வல்லமை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படும் நாட்களாக காணப்பட போகிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆச்சரியமான பிரசனங்களை எப்பொழுதும் ஆட்கொள்ளட்டும். தேங்க்யூ. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் பாத்திரராகிய உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். 14-15 செவ்வாய் புதன் நமக்கு பகலில் விசேஷத்த கூட்டங்கள் இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமை யுத்த ஜெபம் இருக்காது. அதனால் இந்த கூட்டங்களில் பேர் கொடுத்தவங்க நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 16ஆம் தேதி நமக்கு ஒரு மீடியா ஒர்க் ஷாப் இருக்குது. ஆகியனாலே நீங்கள் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த கூட்டங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெள்ளிக்கிழமை நமக்கு பெண்கள் கூடுகை இருக்கிறது காலை 11 மணிக்கு. சனிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இருக்குது. ஆகினால இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிப்ரவரி 12ஆம் தேதி நமக்கு சபையினுடைய 19வது ஆண்டு விழா ஸ்தோத்திர கூட்டம் இருக்குது. ஆகினாலே அந்த நாளை நீங்கள் நினைவு கூர்ந்து நீங்கள் பங்கேற்படும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். Check. Let's bow down our heads in prayer. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, we thank you and we praise you, Lord, for this time of worship. அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆராதனை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And even now as we are gathered to hear your word, O Lord, speak to us. உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் கூடி இருக்கிறோமே, எங்களோடு கூட இந்த நேரத்தில் பேசும். Help us, Lord, to understand and help us, Lord, as you speak, O Lord, strengthen us, O Lord. நீர் எங்களோடு பேசும் பொழுது ஆண்டவரே நாங்கள் பலனடைய எங்களுக்கு உதவி செய்யும். Not I, Lord, let your word come to your children. ஆண்டவரே நான் அல்ல, உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. In Jesus' mighty name I ask this prayer. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். Amen. Hallelujah. ஹல்லேலூயா. God is good. கர்த்தர் நல்லவர். He's a loving God. அவர் அன்புள்ள தேவன். Yes. So the topic is do not weep. இன்றைக்கும் தலைப்பு நீங்கள் அழாதிருங்கள். Do not weep. நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டாம். I don't know why in the beginning of the month God wants to say this, but I don't understand. இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே ஆண்டவர் இந்த வார்த்தையை ஏன் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I didn't want to, I was just skipping this out, this topic. நான் இத ஸ்கிப் பண்ணிரலாம் வேண்டாம்னு நான் ரிஜெக்ட் பண்ணினேன். But the Lord kept on talking with me. ஆனால் கர்த்தர் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். Okay.
So God doesn't want you to weep anymore. அப்ப கர்த்தர் இனிமேலும் நீங்கள் கண்ணீர் சிந்துவது அவருக்கு சித்தம் அல்ல. He doesn't want his children to weep, but he wants them to rejoice always. நீங்கள் அழுவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல, நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியால நிறைந்திருப்பதே அவருடைய சித்தம். Do you know the tears caused by stress is different from the tears caused by hurt and pain or physical pain? ஒரு ஸ்ட்ரெஸ்னால உண்டாகிற கண்ணீருக்கும் உங்களுடைய சரீர பிரகாரமாக நீங்க அனுபவிக்கிற வலி வேதனையினால சிந்துகிற கண்ணீருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. Because this the tears caused through stress has, you know, higher level of stress hormones in it, so it balances, and this is a release of hormone that balances the stress level. நம்ம அதிக மன அழுத்தத்துல இருக்கும் பொழுது நம்ம கண்ணீர் சிந்தும் பொழுது அது ஹார்மோன் பேலன்ஸ் ஆகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம மன அழுத்தத்துல கண்ணீர் சிந்துகிறது. So it balances it. It is something, it comes out to balance it. உள்ள அந்த அழுத்தம் வெளியே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நம்ம அழுகையின் மூலமாக கண்ணீர் மூலமாக அது வெளியே போய் விடுகிறது. If the Lord wants to speak to us about this topic, I'm sure some of you come here crying. இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார், ஆனால் நிச்சயமாக இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் அழுகையோடு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. But maybe you don't show your tears out. உங்களுடைய கண்ணீரை நீங்க இன்னும் வெளியே காண்பிக்காம இருக்கலாம். But I'm sure something God wants to speak to someone or somebody over here. ஆனால் கர்த்தர் நிச்சயமாக ஏதோ ஒரு காரியத்தை யாரோ ஒருவர் கூட பேச வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். And you know, God is telling me, you know, there was somebody over here, you know, you're waiting for others to go, leave, and you want to sit in the Lord's feet and you are crying out to God. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் கர்த்தர் என்னோடு சொன்னார், மற்றவங்க எல்லாத்தையும் எடுத்து நடத்தி கொண்டு போகட்டும், ஆனால் நானோ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நான் அழுது கொண்டே இருக்க போகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறீங்க. No, like what I meant was, you just want people to go out of your house so that you can cry out to God. You're always crying to God and you're speaking to you. Whenever you come to God, you're crying to God. நீங்க வந்து உங்க வீட்ல இருக்கிறவங்க வெளியே போக மாட்டாங்களா, நான் வந்து போய் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து நான் சத்தம் போட்டு அழுவதற்கு எனக்கு நேரம் கிடைக்காதா அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருக்கீங்க. I'll tell you, the word of God says in Psalms 56:8, if you can read that. You have taken account of my wanderings, put my tears in your bottle. Are they not in your books? சங்கீதம் 56:8 நம்ம வாசிக்கிறோம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. Yes, God, you know, he collects our tears, he says. கர்த்தர் நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியில சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். That means my tears and your tears are very precious. உங்களுடைய கண்ணீரும் என்னுடைய கண்ணீரும் எவ்வளவு விலையேற பெற்றது பாருங்க. I tell you, your tears, as the tears roll down your face, it dries out. உங்களுடைய கண்ணீர் உங்க முகத்துல இருந்து அது வழிந்து போகும்போது சீக்கிரமா காஞ்சிடும். But I know, I'll tell you, Jesus, no, he collects those tears. ஆனா அது காயறதுக்கு முன்னாடியே இயேசு உங்களுடைய கண்ணீரை சேர்த்து வைத்து விடுகிறார். He not only he collects them in the bottle, but you know, the tears, you know, he wants to give you how much tears you have. He has that account and he wants to give you that much of joy in your life. அவர் துருத்தியில அதற்கு சேர்த்து வைத்து மட்டும் அவர் இருக்கல, அந்த எவ்வளவு கலெக்ட் பண்ணி இருக்கிறாரோ, எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறாரோ அந்த கண்ணீருக்கு பதிலாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். He will never ever let your tears go waste. உங்களுடைய கண்ணீரை ஒரு நாளும் அவர் வீணாக போக விடவே மாட்டார். I heard from, you know, I used to hear the supernaturals from people. So one of the person who went to heaven, God showed her a room full of beautiful bottles in that. There was only bottles over there. அநேக இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாட்சிகளை நான் கேட்பதுண்டு. அப்படி நான் ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு தெய்வ மனுஷன் வந்து ஒரு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது பரலோகத்துல ஒரு ரூம் இருந்ததாம். அந்த ரூம்ல அநேக பாட்டில்ஸ் துருத்திகள் வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டாங்க. And she went and looked into it. There was all tears inside those bottles. அந்த தேவ பிள்ளை போய் அந்த பாட்டில் எல்லாம் திறந்து பார்க்கும் பொழுது அந்த பாட்டில் ஃபுல்லா கண்ணீரால நிரப்பப்பட்டிருந்துச்சாம். And there was some, you know, it was written, prayer answered. அந்த ஒரு சில துருத்திகள்ல இந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஒரு இதுல எழுதப்பட்டிருந்ததாம். So it is true that he collects our tears. அப்ப இந்த படிச்ச மாதிரியே கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய கண்ணீரை துருத்தியில சேர்த்து வைக்கிறார். So that means God will answer your prayer. அப்ப கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறார். Let not your hearts be troubled anymore. அப்ப உங்களுடைய இருதயம் இனிமேலும் கலங்காதிருப்பதாக. But if I'm going to ask you,
How many of you, you're crying in your life? I'm sure nobody's going to raise your hands now. ஆனா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வேலை கேட்டா, எத்தனை பேர் எனக்கு வீட்ல அழுதுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா யாராவது கை தூக்குவீங்களா? யாரும் தூக்க மாட்டீங்க. That is, we don't want to let others know that we are crying. நம்ம அழுகுறோம்னு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். But we do cry because we have been waiting for a long time for certain things in prayer, that because our prayers are not answered, we are broken hearted, we are in grief, and the minute you sit in the presence of God, tears flows down your eyes. ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாட்கள் நம்ம ஜெபிச்சிட்டு இருப்போம். அந்த ஜெபத்துக்கு நம்ம இன்னும் பதில பெற்றுக்கொள்ளாம இருப்போம். நம்முடைய இருதயம் அதனால உடைந்து போயிருப்போம். அதனால நம்ம சில நேரத்துல தேவ சமூகத்துல போய் உட்காரும் பொழுதே அழக ஆரம்பிப்போம். That's why I said in the beginning, if God wants this topic to be dealt with today and He's speaking to us, that means He's saying to you, do not cry. இன்றைக்கு இந்த தலைப்பு ஆண்டவர் பேசணும்னு சித்தம் கொண்டிருக்கிறாருன்னா அவர் நிச்சயமா நம்மிடத்துல இருந்து எதை எதிர்பார்க்கிறார்? நீங்க அழக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார். Just shake the person next to you, shake the hands and say, enough of you crying. உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, போதும், அழுதது போதும்னு சொல்லுங்க. நீ அழுதது போதும். நீ அழுதது போதும். Enough of crying என்று சொல்லுங்க. God always wants His children to be glad, to be rejoicing. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷத்தாலும் மகிழ்ச்சியினாலும் நிறைந்திருப்பதையே அவர் விரும்புகிறார். We know that our God is with us, right? ஏனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு தெரியும். So then God knows what you're going through. He's always beside you, He's inside of you, He's everywhere around us. He is there, He's watching, His eyes are watching. Then He knows everything that is happening in my life and your life. அவர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம அருகில் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், நம்ம சுற்றிலுமா இருக்கிறார். இப்படி இவ்ளோ அருகில் இருக்கிற தேவனுக்கு நம்ம என்ன போய் கொண்டிருக்கிறோம், என்ன நம்ம சூழ்நிலையில கடந்து போய் கொண்டிருக்கிறோம்ங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். So God is saying, why do you have to weep? I am there with you. I am there. I am seeing everything. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லுகிறார், இவ்வளவுத்தையும் நான் அறிந்திருக்கிறேன், அப்புறம் ஏன் நீ அழ வேண்டும், நீ ஏன் கண்ணீர் சிந்த வேண்டும் என்று கேட்கிறார். Just be happy. The joy of the Lord is our strength. எனவே நீங்க சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதே நம்முடைய பலன். Rejoice in the Lord. Again I say rejoice. The Lord, the word of God says. நீங்கள் மகிழ்ச்சியா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. When the Lord collects our tears, there is a season or to reap the joy from that. நம்ம அழுகையின் அந்த காலகட்டம் முடிந்து சந்தோஷத்தை அறுவடை செய்கிற நாட்கள் வருகிறது. Those who sow in tears will reap with songs of joy, it says. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று கர்த்தர் வசனம் சொல்லுகிறது. Sometimes in our life even we keep crying, but we don't know there is something in that pain, there is something in the tears, there is some potential that even I and you we don't understand. But God understands that potential and He sees that as a seed for you. நம்ம அழும் பொழுது சில நேரத்துல நம்முடைய கண்ணீரோட மதிப்பு நமக்கு தெரியாது. இந்த கண்ணீர்ல இவ்ளோ விஷயம் இருக்குதா அப்படி நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அந்த கண்ணீரை பார்க்கும் பொழுது உங்களுடைய சந்தோஷத்துக்கான ஒரு விதையாகவே அந்த கண்ணீரை அவர் பார்க்கிறார். Yes, those who sow in tears will reap with songs of joy. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். As I said, the Lord is always close to you. Don't think that's what the other day I said. There was one small girl who came, not a small girl, she's of age, and she came to me and said, as girls we were talking, she said that God is I have a distant relationship with God, she said. ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தூரத்து உறவு இருக்கிறது அப்படினு சொன்னா. I don't know why that word came out of her. அந்த distant relationshipனு ஏன் அந்த வார்த்தையை சொன்னான்னு எனக்கு தெரியல. They come, they worship God, and they know that the God that our Lord loves us. Everything she knows. இங்க வருவாங்க, ஆராதனை செய்வாங்க, எல்லாமே செய்றாங்க. ஆனா கர்த்தருக்கும் எனக்கும் ஒரு தூரமான உறவு இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. She didn't say it was only for her. She's telling we friends, she was taking some of them, as we were talking, she told me, she introduced that. So there were some girls in this church, like they were saying, I don't know when we are going to get close with God. I feel I'm very distant with God, she said. அவள் சொல்லும்போது அவ மாத்திரம் சொல்லல, அந்த சகோதரியோடு கூட நிறைய பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சார்பாக சொல்லுகிறார், நாங்க எல்லாருமே தேவனோடு கூட அந்த உறவுல தூரமாக தான் இருக்கிறோம். என்னைக்கு நாங்க வந்து ஆண்டவர் கிட்ட நெருங்கி சேர போறோம் தெரியலன்னு சொல்லிட்டு போனாங்க. God loves us. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். Whoever you might be, whatever you have done, when you come to Him, Abba Father, when you say Father Lord, when you come to Him, He just loves us with His
both his hands, nail pierced hands. All for whom? It is for me and for you. நீங்க யாரா இருந்தாலும் என்ன காரியத்தை செய்திருந்தாலும் அப்பா பிதாவே என்று அவரிடத்துல வரும்பொழுது அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களை கொண்டு உங்களை அரவணைக்கவும் அன்பு செலுத்தவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். Today I come here to tell you that he's a most compassionate God. He's a God of comfort. He comforts us. அவர் மிக மிக மனதுருக்கம் உள்ள தேவன். அவர் ஆறுதலின் தேவன், நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். In Psalms 34:18 we read, the Lord is close to those with a broken heart and saves those with the crushed spirit. சங்கீதம் 34:18 வாசிக்கிறோம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். Yes, that means the Lord is close to you alone, because you are broken in heart and you are crushed in spirit. He is close to you. He is watching you. He is with you. நறுங்குண்ட ஆவி உள்ள உங்களிடத்துல, உங்கள் பக்கத்துல அவர் சமீபமா இருக்கிறார். So I think, how many other times I'm broken in my heart or crushed in spirit, I don't mind, because my God is with me. நீங்க எத்தனை முறை நொறுக்கப்பட்டாலும் நறுங்குண்டு போனாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம், ஏனா கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக தான் இருக்கிறார். Because I know I worship a God who is almighty, the creator. He's a God of comfort and he loves me. He's the most compassionate God. ஏனா நமக்கு தெரியும் நம்ம ஆராதிக்கிற தேவன் மனதுருக்கத்தின் தேவன், அவர் அன்புள்ள தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். In Psalms 35 we read, weeping may come in the night, but joy will arrive in the morning. சங்கீதம் 35 வாசிக்கிறோம், அழுகை ராக்காலத்தில் தங்கும், ஆனால் விடியும் பொழுதோ சந்தோஷத்தால் நிரப்பப்படுவோம் என்று வாசிக்கிறோம். So that means your pain, your cry, your grief, it has an expiration date. உங்களுடைய கண்ணீருக்கும் உங்களுடைய சோர்வுகளுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. But God's comfort has, no end at all. He always there. He's always with you, beside you. He is with you to comfort you. ஆனால் கர்த்தருடைய மனதுருக்கத்திற்கோ ஆறுதல்களுக்கோ ஒரு முடிவு டேட் என்கிற முடிவு தேதி என்று ஒன்று இல்லவே இல்லை. So he's not the God who wiped the tears of somebody, but he's the same God. We are worshiping the same God, and he is still in the business of wiping my tears and your tears. யாரோ ஒருவருடைய கண்ணீரை துடைக்கிற அதே கர்த்தர் தான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரையும் அவர் துடைப்பார். In Isaiah 65:19 we read, I will rejoice in Jerusalem and be glad in my people, and there will no longer be heard in her the voice of weeping and the sound of crying. ஏசாயா 65:19 வசனத்துல வாசிக்கிறோம், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. The voice of weeping will no more be heard in her, nor the voice of crying. It's a prophetic word to you. If God is speaking to you, say amen and just take it to yourself. இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனிமேலும் நம்மிடத்தில் கேட்கப்படுவதில்லை. The voice of weeping will no more be heard in her, nor the voice of crying. அழுகையின் சத்தமோ கூக்குரலின் சத்தமோ இனி போவதில்லை. Whatever situation, whatever thing has made you to cry so long is become the enemy of God, and God is fighting our battles, and that the thing that has hindered your blessing, the thing that was against you has to give way for God to do miracles in your life. எந்த சூழ்நிலை உங்களை அழுகைக்குள்ளாக தள்ளினதோ, எந்த சத்ருவின் கிரியைகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்து வைத்திருந்ததோ அவைகள் எல்லாம் தானாக வழிவிட வேண்டிய நாட்கள் வந்திருக்கிறது. Amen. Hallelujah. Hallelujah. Because of your prolonged waiting, don't think that God is nowhere in your life. உங்களுடைய நெடுங்கால காத்திருப்புக்காக நீங்கள் அழுக வேண்டாம். அது தேவன் உங்களோடு கூட இல்லை என்று நீங்க நினைக்க வேண்டாம். Yes, he has turned your mourning into dancing. அவர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். And God's power is still alive. அந்த தேவனுடைய வல்லமை இன்னும் உயிரோடு இருக்கிறது. He has turned my sorrow into joy. அவர் நம்முடைய துக்கத்தை களிப்பாக மாற்றுகிறார். Hallelujah. Hallelujah. He has given us all the promises, and he says, I'm with you always. He says, I'll never leave you nor forsake you. So when you know and when you have all the promises, like, you don't have to worry about you, because the Lord God says, just rejoice in me. I'm with you. When God himself is with you, why should you cry about things? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருக்க போகிறார். அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்ற நாம் ஏன் துக்கப்பட வேண்டும், ஏன் அழுக வேண்டும்? So those of you who come here crying,
ask God, why have you, and you're asking God, Lord, why have you forgotten me? I'll tell you, God has not forgotten you, but God is speaking to you even now, saying, I'm going to wipe your tears, don't cry. எத்தனை பேர் இந்த இடத்துல ஆண்டவரே என்னை ஏன் மறந்துட்டீங்க அப்படின்னு அழுகையோடும் புலம்பலோடு இன்னைக்கு வந்திருக்கிறீங்களோ, நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை மறக்கவில்லை, அவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறார். He's the same yesterday, today and forever. He is the same Jesus. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாத ஒரே இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். And the topic I said, do not weep, I said, right? நான் இன்னைக்கு தலைப்பு அழ வேண்டாம் என்று நான் And the சொன்னேன். portion from the Bible I've taken is Luke chapter 7 verse 13. லூக்கா 7வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை நம்ம தியானிக்கலாம். So here we read, when the Lord saw her, he felt great compassion for her and said to her, do not weep. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. So here we know this chapter deals, I don't want to make you read because we know this is a chapter where God, he enters a place near Nazareth, and he goes with all his disciples, talking, and they were maybe talking about miracles and wonders that the Lord has done. And on the other hand, from the city or the town called Nain, a woman has been followed by many of those village people, and because she lost her son, and they're carrying him on the way. இந்த அதிகாரத்துல நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம். நாசரேத் ஊர் பக்கத்துல இருக்கிற நாயின் ஊருக்கு இயேசு அன்றைக்கு வருகிறார். சீஷர்கள், இயேசு கிறிஸ்து, மற்ற ஜனங்கள் எல்லாரும் அவர் செய்த அற்புதங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த அடுத்த சைடுல இருந்து இந்த ஒரு தாயார் வராங்க. அவங்களுடைய பிள்ளை மரித்து போனதுனால அந்த பாடையை சுமந்து கொண்டு வருகிறவர்களோடு கண்ணீரோடு வந்து கொண்டிருக்கிறாங்க. So they meet at the entrance of the place, on the entrance of the village. அந்த நாயின் ஊருடைய அந்த என்ட்ரன்ஸ்ல அவர்கள் சந்திக்கிறார்கள். So immediately when the Lord sees the widow, God says, do not weep. அந்த விதவையை பார்த்த உடனே இயேசு சொல்லுகிறார், அழாதே. I want to tell you, why is God, I want to make you understand why God is saying do not weep. ஏன் அந்த ஸ்திரியை பார்த்து அழாதேன்னு கர்த்தர் சொல்லணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல We know our God is a compassionate God. That is there. நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன் தான். But I tell you, let's read this Psalm 6:7. சங்கீதம் 6வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். 6 and 7. I'm worn out from sobbing all night. I fled my bed with weeping, drenching it with tears. My vision is blurred by grief. My eyes are worn out because of all my enemies. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ராம் முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. So here in the version in English we see, my vision is blurred by grief, it says. இங்கிலீஷ் வெர்ஷன்ல நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, என்னுடைய துக்கத்தினால என் கண் பார்வையே மங்கி போயிருச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். When you are surrounded with troubles and the situation that you go through might be a hell for you. நம்ம கடந்து போகிற சூழ்நிலை நமக்கு வேணா ஒரு நரக வேதனையை போல ஒரு சூழ்நிலையை போல இருக்கலாம். So you are broken in heart and you keep on crying and crying. நம்முடைய இருதயத்துல நம்ம உடைக்கப்பட்டு கண்ணீர் நம்ம அழுது கொண்டே இருப்போம், புலம்பிக் கொண்டே இருப்போம். And I'm sure you would have gone through this experience. My vision is become blurred, we can say, because when the tears are in your eyes, you cannot see anything in front of you. You can see something blurred because the tears keep on coming, that your eyes is filled with tears. தாவீது சொல்லுகிற இதே விஷயத்தை நம்ம நிறைய பேர் அனுபவித்திருப்போம். நம்முடைய துக்கத்தினால கண்ணீரினால நம்முடைய கண்கள் நிறைக்கப்பட்டபடினால நம்முடைய கண் பார்வையே மங்கி போகிற ஒரு அளவுக்கு கண்ணீர் சிந்தி இருப்போம். So like how it was David's intense struggle that he writes this. அப்போ தாவீது எவ்வளவு ஒரு ஆழ்ந்த ஒரு துக்கத்தினால அவர் நிறைந்திருப்பார், அதனால தான் அதை எழுதி இருக்கிறார். And today God wants to remind you, do not weep, my dear brother and sister. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனவே சகோதரனே சகோதரியே அழாதே என்று சொல்லுகிறார். And because God is saying, I'm going to do something in your life. ஏனால் நான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். When God wants to do something and you know for very well that you have a promise, but because of your grief, because of your constant struggles in your life, you have lost the vision what God is about to do. You are not able to understand it. You are not able to comprehend it because your heart, your mind, your soul is all about the problems that you are going through. கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை செய்ய போகிறாருன்னு உங்களுக்கு வாக்குத்தத்தம் இருந்திருக்கும். ஆனா நீங்க கடந்து போகிற சூழ்நிலை, துக்கங்கள், அது எல்லாமே
உங்களுடைய கண் பார்வையை மங்க செய்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறாரோ அதை பார்க்கவே முடியாத அளவுக்கு உங்க கண் பார்வையை மங்க செய்திருக்கும். Your vision has become blurred. God has given you a vision, but you're unable to, see it. You're unable to wait for it. You're unable to receive it from Him. நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஆனா அந்த தரிசனத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய பார்வை மங்கலாக இருக்கிறது. நம்ம அதை பெற்றுக்கொள்ளாமல் போய் விடுகிறோம். You're preoccupied. Just you want to cry. You're preoccupied with all those problems alone. நம்முடைய பிரச்சனைகளாலேயே நம்முடைய இதயத்தை நிரப்பி அழுது கொண்டே அந்த தரிசனத்தை மறந்து போகிறோம். I hope you are coming with me, and I hope that the Lord is speaking to you today. சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். Yes, do not weep, do not cry. எனவே அழ வேண்டாம், நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டாம். So just shake hands next to the person you are sitting. நீங்க பக்கத்துல இருக்கிறவங்களோட கையை பிடிச்சு சொல்லுங்க. Don't cry, don't worry. அழாதே, கவலைப்படாதே என்று சொல்லுங்க. God will do it for you. கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை Just செய்து pat them on the back and say, அவங்க do not weep, do not cry. God is going to do something for you. அவங்க பின்னால நீங்க தட்டி சொல்லுங்க, அழாதே, கவலைப்படாதே, கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Did you all say? நீங்க எல்லாரும் சொன்னீங்களா? When we have a God so compassionate and He's speaking to us, we need to encourage each other for what He's saying to us. நமக்கு மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். எனவே நம்ம ஒருவரை ஒருவர் இப்படி உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். And above that, He has given us the promise for this year that you will see greater things than this. இது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இதிலும் பெரிதான காரியங்களை பார்ப்பாய் என்று சொல்லி இருக்கிறார். And that is the reason why, because God knows what He's going to do to the widow of Nain. He said to her, come on, do not weep. The problem is she's facing. She has lost her son. And in spite of that, in front of all those people, the Lord is saying, do not weep. அந்த விதவையை பார்த்து தன்னுடைய பிள்ளையவே சாக கொடுத்திருக்கிற அந்த விதவையை பார்த்து ஆண்டவர் எல்லார் முன்னாடியும் பார்த்து சொல்லுகிறார், நீ அழாதன்னு சொல்லுகிறார். Because he saw her inner person, how she was broken in heart. The only person she had was the only son she had, and now she has lost. She has already lost a husband. Now there was no one in those days. She cannot go to work also, so she was dependent on her only son, and now she has lost. Just imagine her plight, when she is going to go back after burying her son. There is not going to be a shoulder to rely on. There's not going to be somebody to depend on, to love, to care. There's nobody for her now. கர்த்தர் அந்த ஸ்திரீயை வெளிப்புறமாக மாத்திரமல்ல, அந்த ஸ்திரீனுடைய உள்ளார்ந்த உடைக்கப்பட்ட நிலைமையை கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் அழாதேன்னு சொல்லுகிறார். ஏன்னா அந்த விதவை ஏற்கனவே கணவரை இழந்து விட்டாள். இப்பொழுது அவளுக்கென்று இருந்த ஒரே ஒரு சோர்ஸ், ஒரு ஆதாரமாக இருந்த தன்னுடைய மகனையும் இழந்து விட்டாள். இப்ப அந்த கல்லறையில போய் அவங்கள புதைக்கும்படி போயிட்டு திரும்பி வரும்பொழுது அவள் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோள் கூட, ஒரு சப்போர்ட் கூட அவளுக்கு இல்ல. இதையெல்லாம் கர்த்தர் பார்த்துதான் அந்த மகளை பார்த்து சொல்லுகிறார், நீ அழாதே. Maybe there were large crowd following her. ஒரு பெரிய கூட்டமே அவளை இப்போ தொடர்ந்து கொண்டிருக்கிறது. But everybody knew, everything is finished. So why to tell her don't wipe your tears? So nobody told her, we are there for you, wipe your tears. None of them would have told her. அவளுடைய வாழ்க்கையே ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இதுக்கு மேல அவளை பார்த்து நம்ம ஏன் அழாதன்னு சொல்லணும், கண்ணீரை தொடச்சுக்கோன்னு ஏன் சொல்லணும்னு அங்க இருக்கிற ஜனங்கள் நினைச்சிருப்பாங்க. So when you laugh, I tell you, when you're going to celebrate, there will be a lot of people around you celebrating with you. They will just come and they will laugh around with you because you are laughing. But I tell you, when you are going to cry in your life, I'll tell you, nobody is going to cry for you. You alone have to cry. நீங்கள் சிரித்து கொண்டாடும் பொழுது உங்களோடு கொண்டாடுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க அழுது புலம்பிக் கொண்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வழியா கடந்து போகும் பொழுது உங்களோடு கூட அழுகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. So God saw her broken heart. கர்த்தர் இந்த இடத்துல அந்த விதவையினுடைய உடைந்த உள்ளத்தை பார்த்தார். And that's why He said, do not weep. அதனால தான் சொல்லுகிறார், அழாதே. Because Jesus, He doesn't want us to cry. His children, as those words we saw from Isaiah, He wants us to be always glad. கர்த்தர் தமது பிள்ளைகளை அழ வைத்து பார்க்கிற தேவன் அல்ல, அவர் நம்மை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியோடு இருக்கதான் அவர் விருப்பப்படுகிறார். He's a compassionate God. அவர் மனதுருக்கத்தின் தேவன். So He just didn't say, do not weep, and He just didn't pass away from her, but He did what He has to do for her. இயேசு அந்த சகோதரியை பார்த்து அழாதே என்று சொல்லிட்டு அவர் போயிடல. ஆனா அவளுக்கு என்ன தேவையோ அதை அந்த இடத்துல நின்று அதை செய்து முடித்து போனார். And He stood there and He touched
the couch, the dead person, her son was there. And he touched and said, arise. And that man arose and he started to speak. இயேசு அதே இடத்துல நின்று அந்த மகன் செத்து போயிருந்த அந்த சடலம் இருந்த அந்த பாடையை தொட்டு அவர் உயிரோடு எழுப்பினார். He restored. He said, do not weep. Means when God is speaking to us, even now it is not only to Nain's widow, but God is speaking to us, do not weep. Means he is going to do a miracle. He's not a man who says, do not weep and goes by like that. But he's a God. When he says, do not weep, he has restored back what she lost. நாயின் ஊர் விதவைக்கு அழாதே என்று சொன்ன உடனே அந்த இடத்துல அவளுக்கு வேண்டிய அற்புதத்தை செய்து அவள் இழந்து போனதை திரும்ப அவர் கொடுத்தார். அதே போல நம்மோடு கூட அவர் அழாதே என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நம்ம இழந்து போனதை திரும்பி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காலகட்டத்துக்குள் வந்திருக்கிறோம். Today the Lord is speaking to you and to me. He is speaking to you. Do not cry, my brother. Do not cry, my sister. I'm going to do greater things in your life. கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அழாதே சகோதரனே, அழாதே சகோதரியே, நான் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். God did this greater thing for the widow of Nain. கர்த்தர் இந்த பெரிய காரியத்தை நாயின் ஊருடைய விதவைக்கு செய்தார். Because the crowd and the people who carried the man, we see this in Luke 7:16, you can read this. Fear and profound awe gripped them all. God has visited his people, they said. லூக்கா 7:16 வசனத்துல இத வாசிக்கிறோம். எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள் தோன்றி இருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். Something that was not heard before was done by Messiah who came into this world for us. He did. He restored. He gave back her son alive to her. He restored her. That is why we say that he's a God of miracles. அதுவரைக்கும் அந்த ஜனக்கூட்டத்தால கேட்கப்பட்டிராத ஒரு அற்புதத்தை அன்றைக்கு இயேசுவாகிய மேசியா செய்ததனால அங்க இருந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள் தேவன் நம்மை சந்தித்தார் என்று சொல்லுகிறார்கள். Yes, hallelujah. Today the Lord is going to do something tonight to you. இன்றைக்கும் கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த இரவுல தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். But you need to do some changes in your life. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவையான மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். You know the God whom you worship. You know who he is. He's able to do anything and everything. Nothing is impossible with him. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று உங்களுக்கு தெரியும். As we are seen here, if he can bring a dead person alive, he can do anything for you. He can create and give it in your hands. ஒரு செத்த சடலத்தை உயிரோடு எழுப்ப கூடுமானால் நீங்கள் இழந்த காரியத்தை உங்க கையில திருப்பி கொடுக்கிறது கர்த்தரால் கூடும். Promises, hold on to the word of God. Just hold on to him and just say thank you Lord, I receive it. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கையும் பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை நம்புங்கள். Don't keep on murmuring in your life until nobody understands. My husband doesn't understand. My children doesn't understand me. Or my wife doesn't understand. There's no one for me. Just don't keep, murmuring always. என் கணவர் என்ன புரிஞ்சிக்கல, என் மனைவி என்ன புரிஞ்சிக்கல, என் பிள்ளைகள் என்ன புரிஞ்சிக்கலன்னு எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்காதீங்க. Oh, you have a most compassionate God who is with you. உங்களோடு கூட மனதுருகுகிற தேவன் ஒருத்தர் உண்டு. He's a God who wipes your tears. அவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். Yes, he's there with you always. அவர் உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார். He will revive, he will restore you, he will do great things and miraculous things in your life. அவர் திரும்ப எழுப்பி கொடுப்பார், இழந்து போனதை திரும்ப உங்க கரத்துல கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். He will heal your broken hearted. அவர் உங்களுடைய உடைந்த உள்ளத்தை சுகப்படுத்துகிற தேவன். He loves us very much. அவர் நம்மை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். If you know that your God loves you, you will never ever say that he has forgotten me. உங்கள் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பது நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா என்ன மறந்துட்டாரு அவரு அப்படின்னு நீங்க ஒரு நாளும் சொல்ல மாட்டீங்க. Because the word of God says he has turned my sorrows into joy. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் அவர். No, I'll tell you why it is. I told you as before, no men can do this. They can just come and tell you, wipe your tears, do not worry, they will tell you. But what God can do, no men can do. எந்த மனுஷனும் உங்களிடத்துல வந்து செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, அழாதீங்க, வருத்தப்படாதீங்க, கண்ணீரை தொடச்சுக்கோங்க, இவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர இவர்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை, மனுஷரால் கூடாத விஷயத்தை நம்முடைய தேவனால் செய்யக்கூடும். Yes, hallelujah. My Jesus alone can do this. நம்முடைய இயேசுவால் மாத்திரமே இதை செய்ய முடியும். You know why? ஏன் தெரியுமா? Why? ஏன் தெரியுமா? Because he went to the cross
for me and for you. ஏன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவை வரைக்கும் கடந்து போனார். His heart was crushed, he was broken, he was in sorrow. சிலுவையில அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு போயிற்று. He can understand you. அவரால நீங்க என்ன போய் கொண்டிருக்கிறீங்களோ அதை நன்றாக புரிந்து கொள்ள In முடியும். the Garden of Gethsemane, he speaks to his disciples like this. In Matthew chapter 26 verse 38 it says, "My soul is deeply grieved so that I'm almost dying of sorrow." மத்தேயு 26:38 வாசிக்கிறோம், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். His sorrow, he was in agony. அவர் மிக அதிக வேதனையுள்ள காணப்பட்டார். Point of death, he went through everything. அவர் மரணத்தின் விளிம்புல நின்று அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்காக கடந்து He போனார். prayed that his sweat came out as blood. எந்த அளவுக்கு ஜெபித்தாருன்னா அவருடைய வியர்வை இரத்த துளிகளாக வெளிப்பட்டது. Imagine, he did everything. When he was in this world, he just did good for others. He did miracles and wonders. இந்த உலகத்துல அவர் இருந்த வரைக்கும் எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சாரு, எல்லாருக்கும் நன்மை செஞ்சாரு. But when he was taken to be nailed on the cross, there was none to console him. There was none to comfort him. There was everybody scattered. They left him. அவர் சிலுவையில அறையப்பட வேண்டிய நேரம் வரும்பொழுது அவரை விட்டுட்டு எல்லாருமே சிதறடிக்கப்பட்டாங்க. யாருமே அவர் ஆறுதல் படுத்துறதுக்கு வரவே இல்லை. He was whipped on his back, as though his back was plugged, he was whipped so hard, but there was nobody, the disciples who was on his shoulders, lying and leaning on, there was nobody. Everybody was watching from far. Nobody came for his rescue, or nobody even just showed some signs, we are here, don't worry, nobody, everybody fled. ஒரு உழுத நிலத்தை போல கசையடிகளை அவருடைய முதுகுல அவர் வாங்கும் பொழுது எந்த ஒரு சீஷனுமே பக்கத்துல இருந்து நாங்க இருக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு கூட யாருமே இல்ல. தூரத்துல நின்று கை அசைக்கிறதுக்கு கூட, சிக்னல் காட்டுறதுக்கு கூட யாருமே இல்ல. He went through such sorrows and grief and scourging pain and hurt. He was hurt by that. அப்படிப்பட்ட மிகுந்த வியாகுலம், துக்கம், வேதனையின் வழியாக தான் அவர் கடந்து போனார். He was despised. He was rejected by all. அவர் ஏமாற்றப்பட்டார், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார். He was to the point he was humiliated. They pulled his beard out. They spitted on him, all for me and for you. அவர் மேல எல்லாரும் துப்பினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. இது எல்லாமே நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஏற்றுக்கொண்டார். There was none to console him. அந்த நேரத்துல அவரை ஆறுதல் படுத்துவதற்கு ஒருத்தர் கூட இல்ல. He went to the cross all alone. அவர் சிலுவைக்கு போகும்பொழுது தனியா தான் போனாரு. And in this agony, in his agony, he cried out to his father, and he said, because people, when he was hung on the cross, people were jeering and abusing, and they were ridiculing him. சிலுவையில் அவர் தனிமையாக போனார். சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுதும் எல்லா சுற்றி இருந்த ஜனங்கள் வந்து அப்பையும் அவரை கேலி கிண்டல் பண்ணி கொண்டுதான் இருந்தாங்க. The man who did miracles and wonders and goodness in everybody's life. அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தானே. But even the robbers over there, they were insulting him. அங்க கூட இருந்த அந்த திருடர்கள், கள்ளர்கள் கூட அவரை இன்சல்ட் தான் பண்ணாங்களே தவிர ஆறுதல் படுத்தல. Take up the grief, the sorrow, the rejection, and he said, my God, why have you forsaken me? அவர் தனி நபராக இருந்து இந்த துக்கத்தையும் வேதனையும் இந்த பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு பிதாவை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லி கேட்கிறார். He went through so much of things even you and I have not gone through. இந்த உலகத்துல நாம கடந்து போயிராத அநேக விஷயங்களை அவர் கடந்து போயிருக்கிறார். But you and I, we are crying saying, Lord, you have forgotten me. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு ஈஸியா சொல்லிடுறோம். And we say, no Lord, you cannot, there's no one to understand me, and you're crying and crying, there's no one to stand by me, there's no one to console me and comfort me. ஆண்டவரே என்ன புரிஞ்சிக்கிறதுக்கு யாரும் இல்ல, என் கூட நிக்கிறதுக்கு யாரும் இல்ல, என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு யாரும் இல்லன்னு நீங்க ஆண்டவர்ட்ட சொல்றீங்க. And because of the prolonged waiting and because of the oppression that you are going through and insults that you're going through, you think that God has forgotten you. நெடுங்காலமாய் காத்திருக்கிறதுனாலும் அநேக அவமானப்படுத்துகிறதுனாலும்
நீங்க பாடுகளை அனுபவிக்கிறதுனாலும் ஆண்டவரே நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க. I tell you, dear brothers and sisters, he went through everything. He knows your heart. He knows even before you're crying. He knows when the tears are rolling down your cheeks. He knows how much of pain that you're going through, because he went through rejection. He was despised. He was humiliated. He was wounded. He was hurt and crushed in spirit, oppressed. எனவே நீங்கள் அழுகும் பொழுது, நீங்க எப்படிப்பட்ட புறக்கணிப்பான ஒரு சூழ்நிலையை கடந்து போகும் பொழுது அவர் அதை நன்றாக அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் தாமே புறக்கணிப்பை கடந்து போயிருக்கிறார். அழுகையும் பாடுகளையும் அவமானங்களையும் அவர் தாமே கடந்து போயிருக்கிறார். So he alone can wipe your tears. அவர் மாத்திரமே உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியும். He will wipe your tears and he is going to do a miracle today in your life. உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். If God's hand is going to do a miracle in your life, I'll tell you, as the heavens are higher than the earth, so great is his thoughts and ways towards us. So whatever he does, because he is God, he is Almighty God, whatever he does is going to be great in your life. எனவே அழாதே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த வானம் இந்த பூமிக்கு எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக கர்த்தருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை விட உயரமா இருக்கிறது. அப்ப அவர் செய்ய போகிற அற்புதம் அவ்வளவு பெரிய காரியமா இருக்கிறது. You are a child of God. He is your father. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர் உங்களுடைய தகப்பன். He will never ever let you down. He will never forsake you. He is always with you. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். Yes, as the promise for this year we have received, God will definitely make you see greater things. இந்த வருஷத்துல நம்ம கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தின்படியே உங்களை பெரிய காரியங்களை காணும்படி கர்த்தர் செய்வார். Yes, people are going to see your greatness in you. People are going to see something astonishing that the Lord has done, and they're going to awestruck. They're going to say, wow, how can this happen in his life? They're going to glorify God along with you. உங்களுடைய வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க அதிசயங்களை கர்த்தர் செய்து உங்களை பார்க்கிற ஜனங்க அப்படியே பிரமிச்சு நிக்க போறாங்க. அந்த மாதிரியான பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறார். But I tell you, if you want all this that the Lord has spoken to you, I want you to just stick on to his promise, not to your problems. இத எல்லாமே கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யணும்னா அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளுங்க, பிரச்சனையை பிடிச்சுக்கொள்ளாதீங்க. If you're crying, that means you don't have faith in God's word. நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படினா கர்த்தருடைய வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னு அர்த்தம். Yes, you encourage yourself with the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்க. Be strong. நீங்க பலமாக இருங்கள். Keep on moving forward. முன்னேறி கொண்டே இருங்கள். Because you're not alone in this journey. இந்த பயணத்துல நீங்க தனியா இல்லவே இல்ல. The Holy Spirit he resides. Greater is he that is in me than he that is in this world. You are not an ordinary person. You carry the glory of God in you. உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவரை நீங்கள் சுமந்து கொண்டு போகிறபடியினால நீங்க பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. So do not weep. Do not be worried. எனவே அழாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். God is going to do something for you and for me. கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Yes, hallelujah. Hallelujah. Do not weep, do not worry. Just keep praising God and keep on to his promises. அழாதே, கவலைப்படாதே, துதித்துக்கொண்டே இரு, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டே இரு. Hallelujah. Hallelujah. I hope you are encouraged. God has spoken to you. கர்த்தர் நீங்க இன்றைக்கு எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்க, ஆறுதல் அடைந்திருக்கிறீங்க. நான் நிச்சயமா நம்புறேன் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். Encourage yourself. Don't go to your home and cry. Don't murmur about things. உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ளுங்க. எதை குறித்து முறுமுறுக்காதீங்க. வீட்டுக்கு போயும் நீங்க எதை குறித்து முறுமுறுக்காம கவலைப்படாம இருக்கணும். Say, encourage each other. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க உற்சாகப்படுத்துங்க. Do not weep. Just keep telling them like that. When in the house, if somebody starts something, God is with us. He will take care. நீங்க அடிக்கடி இந்த காரியத்தை சொல்லி பேசிக்கொண்டே இருங்க. நீங்க வீட்லயும் கூட அழுகிறதுக்குன்னு வரும்பொழுது அழாதே என்று சொல்லி ஒருத்தர் நீங்க உற்சாகப்படுத்துங்க. Yes, God is good. கர்த்தர் நல்லவர். Let's bow down our heads in prayer. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். Thank you, Lord, for speaking to us. ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. And we know that you collect all our tears. எங்களுடைய கண்ணீரை எல்லாம் நீர் துருத்தியில சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறீர். And you understand us more than anyone in this world. இந்த உலகத்துல எங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை போல யாருமே இல்ல ஆண்டவரே. As you have said, all our tears is going to turn into joy. எங்களுடைய கண்ணீர் எல்லாம் மகிழ்ச்சியாக மாற போகிறது. Lord, fill them with the joy, fill their hearts with joy. Fill their lives with joy. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தால நிரப்பும். அவருடைய வாழ்க்கையை சந்தோஷத்தால நிரப்பும். அவங்க இருதயங்களை சந்தோஷத்தால நிரப்புங்க.
Yes, comfort them with the miracles that can stop the weeping. ஆண்டவரே அவர்களை அற்புதங்களால நிறைத்து ஆறுதல் படுத்தி அந்த அற்புதங்களை பார்த்து அவங்க கண்ணீர் சிந்துறதை நிறுத்தட்டும் ஆண்டவரே. Yes, Lord, you alone can do it. நீங்க மாத்திரம் தான் இதை செய்ய முடியும் ஆண்டவரே. Restore them, Lord. அவங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுங்க ஆண்டவரே. Bless them, your children, Lord. They are your children. Be compassionate towards them, Lord. உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, நீங்க மனதுருக்கமா இருங்க ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க. Let this night, let them receive the miracle in their life. Let them receive what they need to receive from you, Lord. இந்த இரவு நேரத்துல அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. Let them have a good relationship with you. Keep on speaking with you and rejoicing in your presence, O Lord. உம்மோடு கூட நல்ல உறவுகளை வைத்துக்கொண்டு ஆண்டவரே உம்மோடு பேசிக்கொண்டே இருந்து அழுகிறதை நிறுத்தட்டும் ஆண்டவரே. Oh, let them rejoice in your presence. உங்க பிரசன்னத்தில் அவர்கள் மகிழ்ந்து களிகூரட்டும் ஆண்டவரே. Take care of them, Lord. As this week we are going to move on, Lord, we need your presence to guide us, to guard us, Lord. இந்த வாரத்துல நாங்க முன்னேறி கடந்து போக போறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, எங்களை பாதுகாத்து